வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு ரெண்டு வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் வந்து எத்துத்தொகை, பட்டுப்பாட்டு, 11 மேற்கிழக்கு நூல், 11 கீழ்கிழக்கு நூல் அப்படின்னு நிறைய நூல்கள் இருக்குது. அப்படிப்பட்ட நூல்களில் வந்து நிறைய நூல்கள் வந்து அடைமொழி, அதாவது நூல் பேர் ஒன்றா இருக்கும், அது வந்து ஒரு சிறப்பு பெயர் வச்சு அழைப்பாங்க. அப்படி அழைக்கப்படக்கூடிய 2 நூல்களை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நேராக டாப்பிக்குள்ளே போயிடலாம். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நல்ல என்ற அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்ல என்ற அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்ல நற்றிணையா, இல்லை நல் குறுந்தொகையா, நல்ல ஐங்குறுநூறா, இல்லை நல்ல அகநூறான்னு கேட்டால் நல் குறுந்தொகை. குறுந்தொகை தான் வந்து நல்ல என்ற அடைமொழியோடு அழைக்கிறாங்க. அடுத்த கேள்வி, 10 பருவங்களை குறிக்கக்கூடிய நூல். அதாவது ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு சொல்லி 2 இருக்குதுங்களா. அதை வந்து அந்த 10 பருவங்களையும் வந்து குறிக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 8 தொகை, பிள்ளைத்தமிழ், 10 பாட்டு, 50 சரியாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் தான் வந்து 10 பருவங்களையும் குறிக்கக்கூடிய நூலாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்த டாபிக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.